ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விஸ்வாவசு வருடத்து பலன்கள், தமிழ் வருட பலன்கள். எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இப்போ விஸ்வாவசு வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக தமிழ் வருடம் ஆங்கில வருடம் எது இருந்தாலுமே 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் தான். அந்த வகையில் சனீஸ்வர பகவான், ராகு கேது, குரு பகவான் சுபகிரகம். சனீஸ்வர பகவான் உங்களுக்கே தெரியும், ஆயுள்காரகன். இது அந்த வகையில் குரு பகவான் தான் வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 11/5/2025 மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார். கடகத்துக்கு போயிட்டு அங்கேயே வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைஞ்சு அப்படியே பின்னாடி அதே வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரார். மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்புறம் வருடம் முழுவதும் அவர் மிதுன ராசியிலே இருக்கார். காலச்சக்கர தத்துவத்தின்படி 3வது ராசியில் இருக்கார். அடுத்தபடியாக ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 18/5/2025 அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/4/2025 அன்னைக்கு நடக்கிறது. சனீஸ்வர பகவான் ஆல்ரெடி மீனராசியிலே தான் இருக்கார் திருக்கணித பஞ்சாங்கப்படி. இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் கும்பராசியில் இருக்கார். 6/3/2025 அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 அன்னைக்கு தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த வகையில் இந்த விஸ்வாவசு வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதுமை கும்பராசி அன்பர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஸ்வாவசு தமிழ் வருட பலன்கள். தமிழ் வருடம் அப்படின்னாலே முக்கியமாக 4 கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் தான் உங்களுக்கே தெரியும். ராகு கேது சனீஸ்வர பகவான் குரு பகவான் இதுதான். ஏன்னா இந்த ராகு கேது 1.5 வருஷம் இருப்பார் ஒரு ராசியில், குரு பகவான் 1 வருஷம், அடுத்த சனீஸ்வர பகவான் 2.5 வருஷம். இதில் வக்கரம் அதிசாரம்னு போயிட்டு வருவாங்க. ராகு கேதுக்கு தான் வக்கரமும் கிடையாது அதிசாரமும் கிடையாது, கரெக்டாக இருப்பாங்க, ஸ்டாண்டர்ட். அது ஒரு தனி பதிவே போடலாம் ராகு கேதுவை பற்றி. அந்த மாதிரி ராகு கேது அந்த வகையில் இந்த 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு குருவிலேருந்தே ஆரம்பிப்போம். குரு பகவான் உங்களுக்கு 2-11 கூட அதிபதி, அருமையான தனக்காரகன். ஏன்னா 2ஆம் இடம் 11ஆம் இடம் லாபம், லாபாதிபதி, அற்புதம். அப்போ இந்த குரு பகவான் இதுவரைக்கும் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடம். 4ஆம் இடம் பரவாயில்லை, 3 விட 4 பரவாயில்ல. எப்போவுமே ஓரளவுக்கு சுகங்கள் கிடைச்சது, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள், உடல் ஆரோக்கியம் மட்டும் அப்படி இப்படி வந்தது, கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தது. ஆனால் பரவாயில்ல, சரி பண்ணிட்டீங்க. சில பேருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை கிடையாது, வீடு மனை வாகனம் வாங்கினீங்க, ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றம். உறவினர்கள் ஆதரவாக இருந்தாங்க, உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சில சந்தோஷம். அந்த வகையில் 11/5/2025 முதல் இந்த குரு பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துக்கு வர அற்புதம். ஏன்னா 2, 5, 7, 9, 11 ரொம்ப விசேஷம் இந்த குரு பகவான் இருந்தார். அப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு என்னென்னலாம் கொடுப்பார்? 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் என்னென்னலாம் கொடுப்பார்? அற்புதமான ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். புத்திரகாரகன், ரொம்ப நாளாக கல்யாணம் அமைச்சு குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டுருக்கள், நல்ல ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். திருமண யோகத்தை கொடுப்பார். ஏன்னா திருமண யோகம் கிடைச்சாலே புத்திரபாக்கியம் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். அடுத்தபடியாக ஆன்மீக பயணங்களை கொடுப்பார். மனுஷில் ஒரு தெளிவு கொடுப்பார். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம். 5ஆம் இடம்ங்கிறது அற்புதமானது, பூர்வ புண்ணியஸ்தானம், அற்புதம். அந்த வகையில் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்துட்டு 5ஆம் பார்வை உங்கள்கிட்ட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையை கொடுக்க போகிறார். அடுத்தபடியாக 7ஆம் பார்வை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அற்புதம், லாபங்கள் வரும். எப்படி வரும்? உத்தியோகத்தில் ஒரு உயர்வு நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, டக்குன்னு கிடச்சிடும். தொழில் வியாபாரம் லாபம்தான். நீங்கள் முதலீடு போட ஒரு லாபத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும். அடுத்தபடியாக 9ஆம் பறவை உங்கள்கிட்ட ஜென்மராசியை பார்க்குறார். அற்புதம். ஜென்மராசியில் பார்த்தாலே ரொம்ப விசேஷம். அங்கே எந்த கிரகங்கள் இருந்தாலுமே கொஞ்சம் அப்படி குறையும் அதோட பவர், சரியா? அப்போ ஜென்மராசியை பார்க்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை உடல் ஆரோக்கியத்திலையும் கொடுப்பார், உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே கொடுப்பார். அந்த வகையில் 8/10/2025 முதல் இந்த குரு பகவான் அதிசாரமாக உங்களது பகிர்ண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துக்கு வந்து விடுறார். 6ஆம் இடம்ங்கும்போது நம்ம மறைவு ஸ்தானம்,
அப்போ இந்த சுபகிரகம் மறைவு ஸ்தானத்தில் உட்காரும்போது நம்ம இதுக்குண்டான வேலைகளெல்லாம் நம்ம அப்படியே உள்டாவாக எடுத்து செய்யணும். என்னென்னா பகைமை வரலாம், உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நம்ம பகைமை வரலாம். அதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும்னா நம்ம பேசுகிற வார்த்தைகளை, எடுக்கிற முயற்சிகளை, எடுக்கிற கவனங்களில் இருக்கணும். அடுத்தபடியாக கடன் சுமை சில பேருக்கு அதிகமாகும். ஸோ கடன்கள் விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ரோகம், வியாதி வரலாம். அந்த வியாதி வரப்படாது அப்படின்னா உணவு கட்டுப்பாடு, உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும். ஆனாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜீவனஸ்தானத்தில் விழுது 5ஆம் பார்வை, ஜீவனம் விருத்தி அடையும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தபடியாக 7ஆம் பார்வை உங்களோட விரயஸ்தானத்தில் பார்க்குறது கண்ணாபின்னு செலவுகள் வரும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ தனவரவு, இந்த செலவுக்கேற்ற ஒரு வரவை இந்த குரு பகவான் அப்படியே கொடுத்துருவார், பிரச்சனையே இல்லை. அடுத்தபடியாக 18/11/2025 முதல் இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அடைகிறார். அப்போ பகைருண ரோகஸ்தானத்தில் வக்ரம் அடைகிறது பரவாயில்லை. என்ன, ஓரளவுக்கு உங்களுக்கு முயற்சிகள் சாதகமாக இருக்கும். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் ஒரு வெற்றிகள் கிடைக்கும். 21/12/2025 முதல் அப்படியே பின்னோக்கியே வந்து பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் அடைகிறார். ஏன் அப்படின்னா இந்த 6ஆம் இடத்துல புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும்தான், ஒரே ஒரு பிட்டு. அதனால தான் அப்படியே ரிவர்ஸில் வந்துடுறார், 5ஆம் இடத்துக்கே வந்துடுறார், வந்து வக்கரத்தில் இருக்கார். அப்போ குழந்தைகளின் மூலமாக சில குழப்பங்கள் இருக்கும். ஆன்மீக பயணங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருந்தாலும் கொஞ்சம் ஆன்மீக விஷயமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அப்படி இப்படி தான் இருக்கும். இருந்தாலும் கவனமாக இருக்கணும். 17/3/2025 முதல் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஏன் வக்ர நிவர்த்தி ஆனாலே ஒரு முழு பலம் கிடைக்கும். எப்போவுமே வக்ரமாகும்போது பலம் இழந்து நிற்கிறவர் நிவர்த்தி ஆனோன்னா முழு பலத்தோடு வர போகிறார். ஏன்னா அடுத்த ராசிக்கு ஓட போகிறார். அதனால் அள்ளி கொடுத்துட்டு போவார். எப்போவுமே ஒன்றும் இல்லைங்க, ஒரு கீரை வியாபாரியே பாருங்களேன், இல்லை காய்கறி வியாபாரியே பாருங்களேன், சாயந்தரம் வரைக்கும் அவங்க ஓட்டின்னு இருப்பார். ஒரு 6 மணி இருக்கலாம், ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக வியாபாரம்லாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். வந்த வரைக்கும் ரைட் இந்தா 50 ரூபா அள்ளின்னு போ அப்படிம்பார். அவர் புத்திசாலி. ஏன்னா தூக்கி போடுறத விட ஏதோ வருது பார் அப்படின்னு நினச்சி என்ன. அந்த வகையில் இந்த 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். குழந்தைகளின் மூலமாக சந்தோஷம், நீங்கள் எடுக்கிற காரியங்களில், உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். அடுத்தபடியாக முக்கியமான கிரகம் சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துக்கு ஒத்துட்டார். அப்போ என்ன பாத சனி, முக்கியமாக ஜென்ம சனி விலகினவுடனே உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஆக்சுவலாக மார்ச் 29/2025 ஒரு டென்ஷன் குறைஞ்சது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்போவுமே ஜென்ம ராசியில் ஒரு உஷ்ணமான கிரகங்கள் இதெல்லாம் இருந்தாலே கொஞ்சம் டென்ஷன் தான். நம்ம கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். ஆனால் இந்த இடத்துல ஜென்மராசியை விட்டு விலகிய சனீஸ்வர பகவான் இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாத சனி, அவ்வளோதான். மற்றபடி முதல் சுற்று இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றம், 2வது சுற்று இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம், 3வது சுற்று இருக்கிற உடல் ஆரோக்கியத்தில் கவனம், இவ்வளோதாங்க. அப்போ 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் தனபரவை கொடுப்பார். எப்போ நீங்கள் டைட்டாக வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த ஃபைட்டு கிடைக்கும். டைட்டாக வேலை செய்யணும், நல்லா வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம், வருமானம், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி விடுவீர்கள். ஏன்னா இந்த கும்பராசிக்கு அடிச்சுக்கவே முடியாது. அதேமாதிரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க. அந்த வகையில் 3ஆம் பார்வை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. எப்போவுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வேலை பளு இருக்கும், உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்தில். அதுக்காக சாப்பாட்டை விடக்கூடாது. ஏன்னா ஒரு சான் வயிற்றுக்காக தான் எல்லாருமே உழைக்கிறது. சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்தது உறவினர்கள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஆனால் கேர் எடுத்து போகணும். எப்படின்னா இரவு நேர பயணங்கள் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை போய் தான் ஆகணும்னா தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்தபடி 7ஆம் பார்வை உங்கள் அஷ்டமராசியை பார்க்குறாரு. அது எல்லாமே லிங்க்கு தான். 4, 8 எல்லாமே லிங்க்கு தான். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சரியா? அடுத்தது 10ஆம் பார்வையாக உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அதுதான் சொன்னேன், நல்லா முயற்சி செஞ்சு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான லாபங்கள் நமக்கு கண்டிப்பாக வரும். வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சனீஸ்வர பகவான் ஜென்மராசியில் தான் இருக்கார். நிறைய பேருக்கு வாக்கியம் ஒர்க் அவுட் ஆகுது, திருக்கணிதம் ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அப்போ ஜென்மராசியில் இருக்கிற சனீஸ்வரன் குழப்பத்தை தான் கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகள், உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிதானமாக செயல்படணும். அவரும் பார்த்தீங்கன்னா 6/3/2026 முதல் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி அவரும் உங்களுக்கு ஜென்மராசியை விட்டு விலகி தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுறார்.
ஸோ மேற்சொன்ன பலன்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கடுமையாக உழைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு வருமானம், வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக ராகு கேது. இந்த ராகு பகவான் யோகக்காரகன், பிரம்மாண்டத்தின் அதிபதி. நம்ம கற்பனையில் பிரம்மாண்டமாக வேலை செய்யணும் பாருங்க, அதான். சில பேர் பறக்கிற மாதிரிலாம் கற்பனை காணுவாங்க, கனவு அப்படியே கற்பனையில் அப்படியே பறக்கிற மாதிரிலாம். அப்போ இந்த ராகு பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்தார். கொஞ்சம் டென்ஷன் தான் இருந்தது, இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த வகையில் 26/4/2025 முதல் உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுறார். ஜென்மராசிக்கு வந்துடுறாருங்கும்போதே இவரால் குழப்பம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் பிரம்மாண்டத்தை பிரம்மாண்டமாக எடுத்து முயற்சிகளை மேற்கொண்டு அதுக்கேற்றபடி நீங்கள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வேலைகளையும். அதேமாரி ஞானக்காரகன் கேது பகவான். இந்த கேது பகவான் இதுவரைக்கும் உங்களோட அஷ்டம ராசியில் இருந்தார். இப்போ கலத்திர ஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஏன்னா பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்கள் 26/4/2025 முதல் உங்களோட கலத்திர ஸ்தானத்துக்கு வந்துடுறார். கலத்திர ஸ்தானம் அப்படிங்கும்போதே வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட கவனமாக இருக்கணும், உஷ்ணம் அதிகமாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். இப்போ ஆல்மோஸ்ட் குரு பகவான் உங்களுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் அப்படி இப்படி போனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு இடத்துல வரார். சனீஸ்வர பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும், பண்ண தான் ரொம்ப நல்லது. சனீஸ்வர பகவான் காயத்ரி தினந்தோறும் சொன்னாலும் ரைட்டு, இல்லைன்னா சனிக்கிழமை நீங்கள் ஒரு 11 தடவை சொல்லுங்க. காகத் விஜாய் வித்மிகே கட்கஹஸ்தாய் திமிகி தன்னோ மந்த பிரச்சோத்யாத். அதேமாரி எழுதீபம் ஏற்றுங்கோ. நவகிரகங்களில் உள்ள ஆயுள் காரகன் சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றுங்கோ. ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க சனிக்கிழமை. இல்லை முடியல, 4 வாரம்லாம் தொடர்ந்து என்னால் பண்ண முடியாது, எனக்கு அந்தளவுக்கு பொருளாதார வசதி கிடையாது, நிறைய பேர் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சூப்பர். சரியா? அடுத்தபடியாக புற்றுக்கோயில் கண்டிப்பாக போகணும். ஏன்னா உங்கள் ஜென்மராசியில் ராகு, 7ஆம் இடத்துல கேது. ராகுவாவது சில காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நன்மையை செய்வார். எப்போ? ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறைப்பார், ஏதோ ஒரு அளவுக்கு ஓடும். இருந்தாலும் கவனமாக நீங்கள் செயல்படணும். அப்போ இந்த கேது பகவான் அப்படிங்கும்போது அவர் கலத்திரஸ்தானத்துக்கு வரும்போது இந்த ராகு கேது பிரீத்திக்காக கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை முடியாத பட்சத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போங்க. ஞாயிற்றுக்கிழமை அஃப்கோர்ஸ் முடியும் உங்களால், கண்டிப்பாக ஒரு நாள் போயிட்டு வாங்க. போயிட்டு நாகர் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, திவ்யமாக முடிஞ்சால் அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு உங்களோட பிரச்சனைகள்லாம் குறையிறதுக்கு, உங்களோட மனக்குறைகள்லாம் தீரத்துக்கு, நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவும். இதெல்லாம் வந்து சேலஞ்சு. நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களோட பிரச்சனைகள் குறையுதா இல்லையா பாருங்கள், கண்டிப்பாக குறையும். கும்பராசிக்காரர்கள் உயர்ந்து நிற்பீர்கள். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே போகிறோம். புத்துக்கோயில் போகிறது சனீஸ்வர பகவான், இது பண்ணினாலே விசுவாவசு தமிழ் வருடம் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக தரக்கூடிய ஆண்டாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.